السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا مبشرا ونذيرا قل ما سألتكم عليه من أجر إلا من شاء يتخذ إلى الله إلى ربه سبيلا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்பாளர், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்யும். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், மக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். துவக்கமாக வமா அர்ஸல்னாக இல்லா முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே, உம்மை நற்செய்தி கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நபியுடைய வேலை மக்களை ஆர்வப்படுத்துவது, அதே நேரத்திலே மக்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டனை சொல்லி எச்சரிப்பது. இந்த ரெண்டு வேலையும் பேலன்ஸ் பண்ணி செய்யணும். ஒரேடியாக நற்செய்திகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் மனிதனுக்கு சரியாக அவர்கள் தவறுகளிலிருந்து திருந்த மாட்டார். தண்டனைகளையே சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் கிட்டே நெருங்க மாட்டார். எனவே இரண்டும் தேவை, சம அளவில் இரண்டும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு பணிகளை செய்யக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ் அனுப்பினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இஸ்லாத்தை சொல்கிறாங்க. அந்த காட்சிகளை ஹதீஸ்களில் எழுதுறாங்க. ஒரு மலைக்குன்றின் பக்கம் நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குடும்ப பெயராக அழைக்கிறார். ஒவ்வொருத்தராக பனு முத்தலிப் குடும்பத்தை சார்ந்தவர்களே, இப்படி பெயர் சொல்லி ஒரு குடும்பத்தினரையாக அழைக்கிறார். எல்லோரும் வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னால நம்மை தாக்குவதற்கு ஒரு படை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை சாதிக்கென்று அறிந்திருக்கிறோம், உண்மையான அல் அமீன் என்ற பெயரிலே உங்களை நாங்கள் கூப்பிடுகிறோம், நீங்கள் நம்பிக்கையான, நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை. பொய் சொல்லி பார்த்ததில்லை என்கிற பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இந்த மக்களிடத்தில் சம்பாதித்திருக்கிறார். உண்மை அவ்வளவு வலிமையானது, உண்மைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் குறித்து கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். பொய் ஈமானை தின்றுவிடும் என்று சொன்னார். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை பொய் அழித்து.
எந்த அளவிற்கு பொய் சொல்லக்கூடாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவோரம் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு, விளையாடி கொண்டிருக்கிற குழந்தையை உள்ளே அழைப்பதற்காக, வா இனிப்பு தருகிறேன் என்று சொன்னது. இது எல்லா பேரண்ட்ஸும் சாதாரணமாக செய்கிற ஒரு வேலை தான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அந்த அம்மாட்ட, அந்த குழந்தைக்கு தருவதற்கு என்ன வைத்திருக்கிறாய்? நான் பேரித்தமிழம் வைத்திருக்கிறேன். பேரித்தமிழத்தை வைக்காமல் நீ கூப்பிட்டால் அது உன்னுடைய கணக்கில் ஒரு பொய்யாக எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த நிகழ்வோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எவ்வளவு பொய் சொல்லுகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் பொய் மேலே இவ்வளவு அக்கறை? ஏன் பொய் சொல்லக்கூடாது? காரணம், இறை நம்பிக்கை அளித்துள்ள ஒரு மனிதனுடைய இந்த இமேஜ் அது சுக்கு நூறாக உடைக்கும். பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களை யாரும் எளிதில் நம்ப மாட்டார். என்றைக்காவது ஒருவரை இக்கட்டாக போய் சொல்லிவிட்டால், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள், எனவே தான் இப்படி என்று எடுத்துக்கொள்வார். மற்றபடி தினமும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களை சமூகம் நம்பாது. உடன் பிறந்தவர்கள் கூட, கட்டிய மனைவி கூட, குழந்தைகள் கூட நம்ப மாட்டார். சமுதாயத்திலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. இதை எதிரிடையாக உண்மை அசிதுக்கு இஞ்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. உண்மை ஈடேற்றம் தரும் என்று சொல்றாங்க. உண்மை எப்போதுமே வெற்றி தரும். அந்த நேரத்திலே தோல்வியையோ அவமானத்தையோ இழப்பையோ இழிவையோ தந்தாலும் கூட அதனுடைய கடைசி முடிவு என்பது வெற்றியாகத்தான் இருக்கும். உண்மை எப்போதுமே தோற்று போவதில்லை. உண்மை உண்மைதான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்கள் எப்போதும் உண்மையாளர்களாக, வாய்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே பொய் என்பது மருந்திற்கு கூட இருக்கக்கூடாது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில இடங்களிலே விதிவிலக்கு தருகிறார். மனைவியை சமாதானப்படுத்த, இரண்டு சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த, போர்க்களத்தில் என்று இந்த 3 இடங்களிலே அதுவும் அளவுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு விதிவிலக்கு நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்காக. மற்றபடி கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றல்ல. பளிச்சென உண்மையை சொன்னால் அந்த நேரத்திற்கு பாதகமாக இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு பெரிய கிரெடிட், ஒரு பெரிய வெகுமதி நமக்கு வந்து சேரும் என்பதிலே கருத்து கிடையாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலைக்கு பின்னாலே ஒரு போர், ஒரு படை நம்மை தாக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டபோது கட்டாயம் நம்புவோம் என்று சொன்னார்கள். இதுபோலத்தான் மறுமை வாழ்க்கை கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரொம்ப மென்மையாக சொன்னார். அவர்களுக்கு அந்த ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார். சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்தினார். ஊர்லீன்கள் இருப்பார்கள். ஊர்லீன்கள் என்று சொல்வதை கூட மாற்று மதத்தில் நிறைய விமர்சனம் பண்ணுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு பெண்கள் என்றால் அவ்வளவு மோகம். எனவே தான் சொர்க்கத்தில் கூட அவர்களுக்கு பெண்களை வைத்துத்தான் சொர்க்கத்தில் கூப்பிட வேண்டியதற்கு எழுதுகிறார். சொர்க்கத்துக்கு கூப்பிட கூட வாங்க, அங்கேயும் மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால்தான் இவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் போல் தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை சில விஷயங்களுக்காக படைத்திருக்கிறான். அவ்வளவு அவனுடைய ஏற்பாடு. காட்டிலே பார்த்தால் ஒரு உணவு செயின் இருக்கிறது, ஃபுட் லிங்க். ஒன்றை அடித்து சாப்பிடுவது. அப்போ ஜீவகாருண்யம் எல்லாம் அங்கே போய் பேசிக்கொண்டிருக்க முடியாது. சிங்கம் ஏன் வேட்டையாடியது? சிங்கம் இப்படி ஒரு உயிரை அநியாயமாக பறிக்கலாமா? கேட்க முடியாது. அது தயாரிப்பு அப்படித்தான். அது இறைவனுடைய நாட்டம். ஒன்று அடித்து சாப்பிடும். ஒரு உயிர் இன்னொரு உயிர் ஒன்று எதிரியாக அல்லது இரையாக
விலங்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். மனிதர்களை இவர்கள் எல்லாம் ஆளக்கூடிய சக்தியில் வைத்திருக்கிறார். ஏன் என்று கேட்கக்கூடாது. இப்போ சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோராயமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக வந்து சொன்னார்கள். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத ஒன்றுதான் சொல்றோம். நாம் உலகத்தில் ஏதாவது ஒரு பெரிய இன்பத்தை அனுபவிச்சுட்டா சொர்க்கம் மாதிரின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே யாரும் சொர்க்கத்தை பார்த்தவங்க கிடையாது, யாரும் பார்க்கல. ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் போய் பார்த்தாலும் உண்டு, அதை பதிவு செய்தவர்கள் யாரும் கிடையாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அவர்கள் மேராஜிலே போய் பார்த்து விட்டு வந்தார்கள். சொர்க்கத்தை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சஹாபாக்கள் தவறு செய்கிற போது நரகத்தை குறித்து எச்சரிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு படை ஒன்று புறப்படுகிறது. அப்போது மாலை நேர தொழுகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தாமதமாக வருகிறார். முன்னாலே சென்ற மக்கள் தொழுகை நேரம் முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக வேக வேகமாக உது செய்கிறார்கள். வேக வேகமாக உது செய்யும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த உறுப்புகள் எல்லாம் ஒழுங்காக கழுகப்பட முடியாது. ரொம்ப உதுவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உதுவை முழுமையாக செய்து தொழுகையை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பள்ளிக்கு வராமல் தொழுகைக்காக மட்டும் பள்ளிக்கு வந்தார். அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. நம்முடைய பார்வையிலே சாதாரண உது, முகம் கை கால்கள் கழுவி தூய்மைப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அதுதான் நமக்கு தெரியும். குளிர் நேரமாக இருந்தால் கேட்கவே வேண்டாம், அரைகுறை தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதுவினுடைய உறுப்புகள் மறுமையிலே பிரகாசிக்கும். அந்த உறுப்புகளை கொண்டுதான் என் சமூகம் என்று நான் அடையாளம் கண்டு கொள்வேன். அது மட்டுமல்ல, பிரகாசத்தை யார் நீட்டிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் நீட்டிக்கட்டும் என்று சொல்றார். அதன் காரணம் என்ன? கை இதுவரைக்கும் கழுகினால் போதுமானது. ஆனால் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சட்டை எல்லாம் கழட்டி போட்டுட்டு தான் உதவி செய்வாங்க, அக்குள் வரைக்கும் கழுகுவார். இன்றைக்கும் ஒரு சில பெரியார்கள் இருக்கிறார். ஏன் அக்குள் வரைக்கும் கழுக வேண்டும்? அக்குள் வரைக்கும் அவருடைய பிரகாசம் வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உதுவினுடைய அந்த தண்ணீர் பட்ட இடங்களை பிரகாசிக்க செய்கிறார். உதுவில் அவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு வாட்டர் மசாஜ் மாதிரி. முறையாக உது செய்தால் பக்கவாதத்திற்கான சாத்தியங்கள் குறைவு என்று இன்றைய மருத்துவர்கள் சொல்கிறார். ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துச்சு, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு வைத்தியரிடத்தில் அழைத்து கொண்டு போனார்கள். அவர் கேட்டால், நீங்கள் பாய் தானே, 5 நேரம் தொழுவீங்கல்ல, அப்போ அதுக்கு முன்னாடி கை காலெலாம் ஒழுங்காக கழுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார். கேட்டுவிட்டு அவர் சொல்லியிருக்கிறார், இதை ஒழுங்காக செய்தால் பக்கவாதம் வராது. அவருடைய கணிப்பு அது ஒரு மசாஜ், நரம்புகளுக்கான ஒரு நல்ல பயிற்சி அது. அப்போ உதுவை நாம் சாதாரணமாக வேகமாக வருகிற போது அதில் கவனம் செலுத்துவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உது செய்து முடித்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதிவிட்டு, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன் வ ஜஅல்னி மின் இபாதிகஸ் ஸாலிஹீன், இறைவா என்னை பரிசுத்தமானவர்களிலே ஆக்கு, இறைவா என்னை பாவ மன்னிப்பு பெற்றவர்களிலே ஆக்கு என்ற பிரார்த்தனையை செய்தால் சுவர்க்கத்தின் 8 வாசல்களில் அவர் விரும்புகிற வாசல் வழியாக உள்ளே நுழையும். வெறும் உதுவுக்கு மாத்திரம் இருந்த அந்தஸ்து. சொர்க்கத்தில் 8 வாசல்கள், 8 வாசல்ல நாம் விரும்புகிற வாசல் வழியாக போகணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முறையாக உது செய்ய வேண்டும். உது செய்துவிட்டு இந்த துவா செய்யும். ஒதுவோடு இருக்கும், அதுவே தனி ஒரு இபாதத். ஒதுவோடு எப்போதும் பரிசுத்தமாக இருப்பது. ஒரு ஒது முடிந்தவுடன் இன்னொரு ஒது செய்வது. ஒதுவுக்கு என்று ஒரு காணிக்கை இருக்கிறது, 2 ரக்காத் தொழுவது. ஒது செய்தால் 2 ரக்காத் தொழுவது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செருப்பின் சப்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் கேட்கிறார்கள். சொர்க்கத்தில்
பிலால் நடந்து போகிற மாதிரி இருக்கு. பூமிக்கு வந்த பிறகு பிலால் இடத்துல கேட்கிறார்கள், நீங்கள் அப்படி என்ன அமல் செய்தீங்க? நான் பெருசாக ஒன்றும் செய்கிறதில்லை, உது செய்தால் 2 ரக்காத் நான் தொழுது விடுவேன். எப்பெல்லாம் உது செய்கிறாங்களோ அப்போ 2 ரக்காத் உதுவின் காணிக்கை. அதுமாதிரி பள்ளியின் காணிக்கையும் இருக்கிறது. பள்ளிக்குள்ளே எப்போதெல்லாம் நுழைகிறோமோ அப்போது தொழுகை நடைபெறவில்லை என்று சொன்னால் சுன்னத்து தொழுவதற்கு முன்னாலே 2 ரக்காத் பள்ளியின் காணிக்கை, 2 ரக்காத் தொழுவது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, சொர்க்கத்தை பெறுவதற்கு பெரிய விஷயங்கள் தான் தேவை என்றல்ல, சின்ன சின்ன விஷயங்களில் கூட போகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சொர்க்கத்தில் என்னோட இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இறைச்சி கடைக்காரரை அடையாளம் காட்டினார். அவர்கிட்ட போய் கேட்டால் அவருக்கு பெரிய விசேஷமாக எதுவும் இல்லை. அவர்கிட்ட மனசு விட்டு கேட்டாங்க, சொர்க்கத்தில் என்னோட இருக்கிறதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அப்படி என்ன செய்தி கேட்டேன். சொன்னால் நான் யாரை பற்றியும் புறம் பேசுறது இல்லை, யாரை பற்றியும் பேசுகிறேன். புறம் பேசாமல் என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு பெரிய மனசு, பெரிய தைரியம். யாரை பற்றியும் குறையில்லை, யாரை பற்றியும் என்னிடத்தில் குறையில்லை. நோ கம்ப்ளைண்ட்ஸ். யாரையும் நான் குறை சொல்லலை. அவரவர்கள் விதித்த பிரகாரம் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். யாரையும் திருத்துவதற்காக நான் வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சொல்றான், இன்னமா அலைக்கல் பலா, சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை, சொல்றது மட்டும்தான். ரிசல்ட் இறைவனுடைய கையிலே இருக்கிறது. ஆனால் பிரத்யேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தோழர்களுக்கு துஆ செய்திருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியோடு நெருக்கமாக இருந்தது. பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை சொல்ல போனார், நபிமொழிகளில் அதிகம் அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா. அவங்க கவலையாக இருந்தாங்க. என்ன கவலைன்னு கேட்கும்போது, என்னுடைய அம்மா இந்த தீனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார். அந்த துஆவினுடைய வெளிப்பாடு அந்த தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி நடந்திருக்கிறதை தவிர ஒட்டுமொத்தமாக நான் எத்தனை பேரிடத்தில் சொன்னேனோ அவ்வளோ பேருக்கு இந்த தீனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடம்பிடிப்பதற்கு முடியாது. அதுக்கான ரைட்ஸ் இல்லை. அது அவர்களது வேலை அல்ல, சொல்வது மட்டும்தான் நபியுடைய வேலை. ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கைவசத்திலே அதை வைத்திருக்கிறார். அது யாரும் கொடுக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையில் வர்றாங்க. ஒரு கூட்டம் ஒது செய்கிறது வேகமாக. அப்படி ஒது செய்யும் போது கால்களை சரியாக கழுவவில்லை. சின்ன விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமாக, ரொம்ப தூரம் சத்தமாக அவர்களை அழைத்து, வயலுல் லில் அகாப், குதிகால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார். சின்ன விஷயம், அதற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். பொய் நம்மை பொறுத்த மட்டுமே சின்ன விஷயம்தான், அதற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். புறம் பேசுவது நம்மை பொறுத்த மட்டுமே சின்ன விஷயம்தான். சஹாபா கிட்ட கேட்டாங்க, புறம்னா என்ன அப்படின்னு. ஒருத்தரை பற்றி பேசுறது, சபையில் இல்லாதவரை பற்றி பேசுவது. இப்போ சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க, அவற்றை இருக்கிற விஷயத்தை தான் நாங்கள் பேசுகிறோம். ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் லேட்டாக தொலை வர்றாரு, லேட்டாக வர்றாரு, சமயத்துக்கு வர்றதே கிடையாது, ஜமாத்துக்கு வர்றதே கிடையாது. இது அவற்றை உள்ள ஒரு குறை. அப்போ அவர் இல்லாத நேரத்தில் அவற்றை நாங்கள் பேசுகிறோம், இது அவற்றை இருக்கிறது தானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இருப்பதை பற்றி பேசுவது தான் புறம், இல்லாததை பற்றி பேசினால் அது இட்டுக்கட்டு, அதுவும் பாவம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறரை பற்றி எப்போது நமக்கு கவனம் வருகிறது, ஏன் அவர்களை குறை சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய குறையை நாம் எந்த கணத்தில் பார்க்க தவறுகிறோமோ அப்போதுதான் அடுத்தவருடைய குறை நமக்கு கண்டுகிறது. ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதற்கு நேரமே இருக்காது. இப்போ அடுத்த வீட்டுக்காக உழைப்போமா? அடுத்த வீட்டுக்காக யாராவது சம்பாதிப்பாங்களா? யாராவது அடுத்த வீட்டுக்காக நான் இன்னைக்கு வேலை, அடுத்த வீட்டுக்கு இன்னைக்கு வேலை செஞ்சு அந்த கூலியை நான் அடுத்த வீட்டுக்கு கொடுப்பேன் அப்படின்னா யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்? அவர்களுக்கே தேவை இருக்கிறது.
இப்போ நம்மை சீர்திருத்தம் செய்வதற்கே நேரம் போதவில்லை என்று வருகிற போது நான் ஏன் அடுத்தவர்களை பற்றி யோசிக்க வேண்டும்? ஆனால் அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதற்கு சிலர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு வாத்தியார் தன்னுடைய மாணவரை பற்றி யோசிக்க வேண்டும், ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களை பற்றி யோசிக்க வேண்டும், ஒரு குடும்பத் தலைவர் தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை பற்றி யோசிக்க வேண்டும். இது அவங்களுடைய பொறுப்பு. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி விசனதா சொன்னாங்க. ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்கள் பொறுப்புக்கு கீழ் இருக்கிறவர்களை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. எனக்கு பொறுப்பே இல்லை. 4வது வீட்டுக்காரன் அவன் என்ன செஞ்சா எனக்கு என்ன பொண்ணு கிடையாது. ஜஸ்ட் ஒரு முஸ்லீம் என்கிற முறையிலே 6 கடமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சந்தித்தால் சலாம் சொல்வது, நோயுற்றால் நோய் விசாரிப்பது, ஆலோசனை கேட்டால் ஆலோசனை சொல்வது, ஒருவேளை அவர் இறந்து விட்டால் அடக்க வேலைகளிலே பங்கெடுப்பது, அவர் தும்மினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார், அவருக்கு பகரமாக நாம் அதற்கு பிறகு யர்ஹமுக்குல்லாஹ் என்று நாம் சொல்லுவது, அவருக்காக துவா செய்வது. இதுதான் ஒரு முஸ்லீம் என்கிற அடிப்படையிலே எனக்கும் அவருக்குமான பந்தம், தொடர்பு, வாழ்க்கை. இதை தவிர அவர் எங்கே வேலை செய்கிறாரு, என்ன சம்பளம் வாங்குறாரு, வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, தனியாக எவ்வளோ வச்சுருக்கிறாரு, எங்கெல்லாம் இடம் வாங்கியிருக்கிறார், எல்லா டீட்டெயிலும் அவனுக்கு தெரியுதா இல்லையா, இந்த ஆளுக்கு தெரியும். இந்த 4வது வீட்டுக்காரன் எவ்வளோ வச்சுருக்காங்கிறத அவன் மறந்தாலும் இந்த ஆள் மறக்கிறது. ஏன்னா முழு ஃபோக்கஸும் அவரை குறித்து. அவரை பற்றியே யோசித்துக் கொண்டுதான் நாம் எப்படி வளர்வது? சொர்க்கத்தினுடைய இன்பங்களிலே ஒன்று, நம்ம எல்லாம் தெரிஞ்ச மக்கள்லாம் பக்கத்தில் இருப்போம். ஆனால் எல்லாருடைய உள்ளங்களிலும் பொறாமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து விடுவார். உலகத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு பொறாமை. பக்கத்து வீட்டு 2 நண்பர்கள் ஒன்றாக படிக்கிறார்கள், ஒன்றாக ஒரே வேலைக்கு செல்கிறார்கள், ஒரே சம்பளம் வாங்குகிறார்கள் என்று இருந்தாலும் கூட அவனுடைய அழகை பற்றியோ, அவனுக்கு இருக்கக்கூடிய வீட்டை பற்றியோ, அவனுக்கு முதலாளி இடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பற்றியோ, அல்லது அவனுக்கு ஊதிய உயர்வு தன்னை விட அதிகமாக கிடைத்து விட்டது என்பது பற்றியோ, அல்லது அவனுக்கு அழகான மனைவி, உயர்ந்த குடும்பத்திலே பெரிய பணக்கார பொண்ணு கிடைச்சிருக்கிறது பற்றியோ கட்டாயம் பொறாமை இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் இந்த பொறாமை சொர்க்கத்திலே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் இடங்களை நிர்ணயிச்சிருப்பான். சிலர் கீழையும் சிலர் மேலையும் நிற்பார்கள். ஆனால் எந்த கணமும் பொறாமை, அதான் சொல்லுவோம். பொறாமையான எண்ணங்களோ, பேச்சுக்களோ, சிந்தனைகளோ எதுவுமே வராது. சொர்க்கத்திலே தூக்கம் வராது. சொர்க்கத்திலே ஏதாவது ஆசைப்பட்டால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவு செய்து தரும். சில பேர் திடீர்னு விவசாயம் செய்யணும்பாங்க. விவசாயிகள் சும்மா இருக்கு, நீ விவசாயம் பண்ணணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே விவசாயம் செய்கிறதுக்கு இடத்த கொடுத்து அதனுடைய வேலைகளை கொடுத்து எல்லாம் செய்யணும். குழந்தை பெற்றுக்கொண்டு ஆசைப்படுவாங்க. சில பேர் நண்பர்கள் குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. குழந்தை கொடுக்கணும். கணவன் மனைவி இணைந்து ஆனால் இந்த உலகத்தில் உள்ள ப்ராசஸ்லாம் இருக்காது. 10 மாதம் வெயிட் பண்ணணும், மந்த்லி செக்கப் போகணும், ஸ்கேன் பண்ணணும், இதெல்லாம் இருக்காது. டக்குன்னு உறவு, குழந்தை பேர், உடனே அழகாக. சொர்க்கவாசிகள் என்ன விரும்புகிறார்களோ அவ்வளவு உடைக்கும். அதான் சொல்கிறோம். சுருக்கமாக ஒரு மரத்தை பார்ப்பாங்க, அழகாக இருக்க அப்படின்ட்டு, காலையில் சாப்பிட்ட பழம் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளைகள் நாம் இருக்கும் இடத்திற்கு எட்டி வந்து பறிக்கும் வகையிலே வந்துவிடும். அதை உடனே பறித்து சாப்பிடுவாங்க. ஒரே நிறம், ஆனால் சுவை வேறு. காலை வேறு சுவை, மாலை வேறு சுவை. கற்பனையே பண்ண முடியாது. அந்த சொர்க்கத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஆர்வமூட்டிக் கொண்டே இருந்தார். அதே வேளையிலே தனி மனித தவறுகளை களைவதற்காக அவர்கள் எச்சரித்துக் கொண்டே இருந்தார். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுகிற போது அந்த மக்களுடைய மனநிலை பாருங்க. மக்களுடைய மனநிலை பாருங்க எப்படி இருந்தாங்க தெரியும். பெண்களை அவர்களைப் போல மோசமாக நடத்தியவர்களை உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. பெண் குழந்தைகள் என்கிற ஒற்றை காரணத்திற்காக உயிரோடு மண்ணில் புதைத்த கொடும் மனம் படைத்த மனிதர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பெண் குழந்தைகளை கொல்லுவது பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது ஒருவர் தேம்பி தேம்பி அழுகிறார். தாடி நனைகிற அளவிற்கு அழுகிறார். அவர் சொல்றார், என் குழந்தையை நான் உயிரோடு விட்டு வந்து வந்தேன். அது விளையாட்டாக கூட வந்துச்சு. குழிக்குள்ளே இறங்குன்னு சொன்னேன், அது விளையாட்டாக இறங்குச்சு. அதுக்கு மேலே மண்ணை தள்ளினேன்,
அப்பா விளையாட நினைச்சு அதுவும் மண்ணை தள்ளிச்சு. கடைசியில் அது தன்னை உணர்ந்த போது, தன்னை குழிக்குள் வைத்து அடக்கம் செய்ய போகிறார் என்பது குழந்தை உணரும் போது என்னுடைய தாடி எட்டி பிடித்தது. கண்ணெஞ்சத்தோடு நான் கதற கதற மண் போட்டு மூடிவிட்டு வந்தேன். அப்படி இருந்த மக்களை என்ன பெண்ணடிமைங்கிறாங்க. இஸ்லாம் இன்றைக்கும் பெண்களை அடிமையாக நடத்துகிறது என்று வேலை நாட்டினர்கள் பேசுகிறார்கள். ஆனால் பெண்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி, இஸ்லாம் கொடுத்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்திலே சிறந்தவர். நமக்கான சர்டிஃபிகேட் அவங்க தான் தரணும். ஒரு மனைவியாக பார்த்து என் கணவன் நல்லவர் என்று சொன்னால்தான் நீங்கள் நல்லவர் என்று நம்முடைய அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க கையில் தூக்கி கொடுத்துருக்காங்க, பெண்கள் கையில். எந்த சமூகமும் இதை செய்யவில்லை. சமபங்கு கொடுத்த சமூகமும், சொத்தில் பங்கு கொடுத்த சமூகமும், ஆணுக்கு நிகராக இன்றைக்கு பெண்களை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமூகமும் இந்த சர்டிஃபிகேட்டை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் நல்ல முஸ்லிம் என்று சொன்னால் நல்லவர் என்று அவருடைய மனைவி சொல்ல வேண்டும் என்று அந்த வேலையை, அந்த கிரெடிட் அவங்க கையில் கொடுத்தாங்க, பெண் சமூகத்தினுடைய கையில் கொடுத்தாங்க. அவங்க நல்லவங்க சொன்னாங்க தான் நாம நல்லவங்க, இல்லாட்டி நம்ம நல்லவங்க கிடையாது சொல்லிட்டு சொன்னாங்க, நான் என் மனைவி இடத்தில் நல்லவன் என்று பெயர் எடுத்திருக்கிறேன் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவிக்கும் குறை வைக்கவில்லை. செலவுக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க. எல்லா இடத்துலையும் உள்ளது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடீஸ்வரருடைய மனைவிட்ட இன்டர்வியூ பண்ணுறாங்க. என்ன மாச செலவுக்கு செலவு கிடையாது, பாக்கெட் மணிக்கு 50,000 ரூபாய் காணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற மனைவிகளும் இந்த திருநாட்டில் இன்றைக்கு இருக்கிறாங்க. எவ்வளவு? 50,000. சராசரி மனுஷன் 3 மாதத்தை ஓட்டிடுவான், அழகாக ஓட்டிடுவான். ஜம்முன்னு நல்லா சாப்பிட்டு ஊரை சுற்றி ட்ரெஸ்ஸு வாங்கி வீட்டு வாடகை கொடுத்து மளிகையை மீட் பண்ணி மெடிக்கல் மீட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி 3 மாதம் ஜாம்னு குடும்பம் நடத்தக்கூடிய அந்த 50,000 என்னுடைய பாக்கெட் மணிக்கு காணல என்று சொல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தெரியும் எல்லாருமே ஓரளவிற்கு எளிமையாக இருந்த ஒரு சூழல். செலவுக்கு பணம் போதாது என்று சொல்லுகிற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் சொல்கிறாங்க, ஒதுங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இதை விட சிறந்த மனைவிமார்களை அவனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு பிறகு அவங்க தங்களுடைய தவறுகளை உணர்ந்தால் நிலைமை சுமூகமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவி ஒரே நேரத்தில், மொத்தம் 11 மனைவிகள். எல்லாமே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இறப்புக்கு பிறகு ஒவ்வொரு காரணம். ஒரு போர்க்களத்தில் கைதிகளை பங்கீடு செய்கிறாங்க. உக்காஷாங்கிறத கேட்குற ஏதோ ஒரு கைது தாங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்க எடுத்துக்கிட்டதுன்னா ஒரு அடிமை பெண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அதில் ஒரு ஆள் குறுக்கிட்டு சொல்கிறாரு, அவங்க சஃபியாங்கிற அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க நதீர் அப்படிங்கிற கோத்திரத்தினுடைய தலைவி, ஒரு உயர்குலத்து பெண். அந்த பெண்ணை நீங்கள் தான் திருமணம் செய்யணும், மற்ற யாருக்கும் அவங்க தகுதி இல்லை அப்படின்னு சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உரிமை விட்டு உரிமையே மகராக்கி திருமணம் செய்யணும். ஒவ்வொரு சூழல். இப்போ அதனால் அந்த குடும்பங்கள் இணக்கமாகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டப்பிரகாரம் செய்யணும். சராசரி முஸ்லிமுக்கு 4 என்கிற எல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் 9 மனைவிகளோடு இருந்தால் யாருக்குமே குறை வைக்கல. அவங்க கூட தங்குற நாட்களில் குறை வைக்கல, செலவுக்கு கொடுக்கறதுல குறை வைக்கல, எல்லாம் நீதி. ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன் வ மலக்கத் ஐமானுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றான், நீங்கள் நீதி செலுத்த முடியாது என்று பயந்தால் ஒரே ஒரு மனைவி மட்டும் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீதி என்பது முக்கியம். இல்லாவிட்டால், நீதி செலுத்தாவிட்டால் ஒரு புஜம் தாழ்ந்த நிலையிலே மறுமையில் அவர் எழுப்பி கொண்டு வரப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியம், நம்முடைய சக்திக்கு உட்பட்டு.
சக்திக்கு உட்படாமல் பல விஷயங்கள் இருக்கிறது, அது அல்லாஹ் பொறுத்துக் கொள்வான். எல்லா மனைவிமார்களை விட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு கொஞ்சம் கூடுதல். ஏன்னா சிரமமான நேரத்தில் அவங்க தான் கை கொடுத்தாங்க. என்ன அன்பளிப்புகள் வந்தாலும் கதீஜா நாயுடைய தோழிகளுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகும் கூட அது நடந்தது. நாம் செய்யணும். அத்தா இறந்தாக்கில் அத்தாவுடைய ஃப்ரெண்டெல்லாம் முகம் தெரியாத ஆளை மாறிடுறாங்களே. நம்ம அத்தா கூட வந்திருப்பாங்க, அத்தா வயசை ஒட்டி நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, அவங்க கூட நல்ல இணக்கமாக இருப்பாங்க. அத்தா மூத்தானதோட அவங்க எல்லாத்தையும் நம்ம இந்த லிஸ்ட்லேருந்து காட்டி விட்டோம். இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல, ஒரு மூமின் இப்படி செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாவுக்கு கொடுக்குற அதே கண்ணியத்தை அந்த நண்பர்களுக்கு கொடுக்கணும்னா, அதே மாதிரி அம்மாவுடைய தோழிகளும் அப்படித்தான். அந்த அந்த உறவுகளை கட் பண்ணணுங்கிறது எந்த அவசியம் கிடையாது. சொல்லப்போனால் அவங்களை கண்ணியப்படுத்தி கொண்டே இருக்கணும், அவங்கள சந்திக்கணும், பேசணும். நம்ம தகப்பனார் இருக்கிற போது எப்படியெல்லாம் நடந்தோமோ அதில் கொஞ்சமும் குறை வைக்காமல் நாம் இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்காக என்னை குற்றம் பிடித்து விடாதே அல்லாஹ்னு கேட்டார். அப்போ ஒரு மனிதன் மேலே கூடுதலாக அன்பு வைப்பது என்பது இயல்பு. அந்த அன்பை சரியாக கொடுத்த பிறகும் கூட கூடுதலாக இருந்தால் அதற்காக குற்றம் பிடித்து விடாது என்று கேட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாற்றையும் ஒன்று போல இருந்தார். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முயற்சி செய்திருப்பார்கள், எவ்வளவு மாற்றங்களை கொண்டிருப்பார்கள். அதனால அவங்க சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர். சரி, மனைவிக்கு ஒரு இயல்பான ஒரு குணம் இருக்கு இல்லையா, அதை இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மேராஜுக்கு போனேன், அங்கே நரகத்தில் பெண்களை அதிகமாக பார்த்தேன்னு சொன்னாங்க. ஒரு சொற்பொழிவு பெண்கள் எழுந்து கேட்டாங்க, என்ன காரணம் அதுக்கு? 2 காரணம். ஒன்று, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீங்க, சாபம் உங்கள் வாயில் தான் நிறைய வரும். 1. 2வது, கணவனுடைய அந்த உபகாரத்திற்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணுடைய இயல்பு, காலமெல்லாம் அவளுக்கு பொன்னை குவித்தாலும் எப்போதாவது ஒரு முறை எனக்கு புடவை வாங்கி தரவில்லை என்றால் அவள் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே படி. ஒட்டுமொத்தமாக கணவனால் கிடைத்த அந்த இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்வான தருணங்களை எல்லாம் மறுத்து நன்றி மறக்கிற இந்த பண்பு தான் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்று கண்டித்த அந்த பெண்களிடத்தில் தான் நமக்கான சர்டிஃபிகேட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஒரு கணவரை அவர்கள் நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு பொறுப்பாக நடக்கணும். உலகத்தில் எந்த சமூகமும் பெண்ணுக்கு இந்த மரியாதையை கொடுக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் கொடுத்தாங்க. நமக்கான சர்டிஃபிகேட்டை பெண்கள்கிட்ட கொடுத்தீங்க. பெண்கள் அவ்வளவு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்கிற ஆராய்ச்சி நடந்திருக்கு. அவங்க படிக்க போகலாமா, வைக்கலாமா, அவங்களுக்கு என்ன ஆன்மா தனியாக அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறதா, உணர்வுகள் இருக்குமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் அவர்களுக்கான பங்கை, சமபங்கு என்று நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பிறப்பிலே அவர்கள் சமம் கிடையாது என்று இஸ்லாம் அடித்து பேசுகிறது. ஆண் வேறு பெண் வேறு தான். இது எவ்வளவு வச்சாலும் சரி, ஆண் வேறு பெண் வேறு. எப்படி மனிதனும் இந்த கட்டிடமும் ஒன்றாக முடியாது. மனிதன் வேறு, கட்டிடம் வேறு. கட்டிடம் தான், மனிதன் தான். அதுபோல ஆண் வேறு பெண் வேறு. அதற்காக அடிமையா கிடையாது. ஆன்மா ஒன்றுதான். இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எல்லோரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தோம். அது ஆணோ பெண், ஒரே ஆன்மா, மூலக்கூறு ஒன்றுதான். ஆனால் சின்ன சின்ன வேறுபாடு. ஆணுக்கு என்று சில பொறுப்புகள், பெண்ணுக்கு என்று சில பொறுப்புகள், அவ்வளவுதான். அதற்காக ஆண் அடிமையும் அல்ல, பெண் அடிமையும் அல்ல, ஆண் உயர்ந்தவனும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை அவ்வளவு கண்ணியப்படுத்தினார், அவ்வளவு கண்ணியப்படுத்தினார். அவர்களை மாறி பெண்ணுக்கு எந்த உயர்வையும் வேறு யாரும் தர. பெண் மக்கள் பிறந்துவிட்டால் அதை அவசகரமாக கருதக்கூடிய சமூகத்திற்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பெண் குழந்தைகள் கொடுத்து அதனால் சோதிக்கப்பட்டு அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை சரியான இடத்திலே திருமணம் செய்து கொண்டு
கொடுத்தால் சொர்க்கம் போவதற்கு அவர்கள் காரணம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் எப்படி சொல்லுகிறது? வைதா புஷ்ஷிர அஹதும் பில் உன்ஸா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டார். நற்செய்தி என்கிற வார்த்தையோடு தான், அந்த அடைமொழியோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தைகளையே சொல்லுகிறார். ஆண் குழந்தைகளுக்கு கூட அப்படி சொல்லுகிறார். பெண் குழந்தைகளை சொல்லும் போதுதான் சொல்லுகிறான் நற்செய்தி சொல்லப்பட்டால் என்று. அல்லாஹ் பெண்ணை எவ்வளவு உயரத்தில் வைக்க முடியுமோ அவ்வளவு உயரத்தில் வச்சிருச்சு. இவ்வளவு பேசுகிற இந்த மார்க்கம் ஏன் பெண்களை நபியாக படைக்கவில்லை, நபியாக அனுப்பவில்லை என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அத்துணை நபிமார்களையும் பெற்றெடுத்து பெண்கள் வழியாக அவர்கள் தர்பியத்தான், அந்த சின்ன வயசில் அந்த அம்மா கொடுக்கிற தர்பியத்தான் அவர்கள் நபியாக உயர்வதற்கு உறுதுணையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய செலக்ஷன் அது வேறு. ஆனால் அந்த சின்ன வயசிலேயே அந்த தர்பியத், சின்ன வயசிலேயே அந்த பக்குவம், அந்த வளர்ப்பு முறை, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த தாய்மாரிடத்தில் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதுவரை எண்ணற்ற தூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறார். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் போது வெறுமனே நல்ல விஷயங்கள் மட்டும் என்றல்ல, தேவையான இடங்களில் கண்டிப்பு தேவை. தேவையான இடங்களில் கண்டிப்பாக இருந்தால் அந்த குழந்தை சரியாக வராது. அன்பாக கொஞ்சினால் அந்த குழந்தை சரி வரும். தேவையான இடத்தில் அரவணைக்கும், தேவையான இடத்தில் கண்டிப்பும் சரி சமமாக கலந்து அந்த குழந்தை வளர்க்கப்படுகிற போது அது ஆளுமை மிக்க குழந்தையாக மாறும் என்பதிலே கருத்து கிடையாது. அதுபோல் ஒரு மனிதனிடத்தில் பழகும்போது அப்படித்தான். என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். 10 விஷயத்திலே 9 விஷயம் கெட்ட விஷயமாக இருந்தால் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை முதல் எடுத்து சொல்லி அதற்கு பிறகு அவருடைய தண்டனை சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பொறுப்பாளர், ஒரு நிர்வாகி தவறு செய்துவிட்டால் அந்த தவறை எப்படி சுட்டி காட்ட வேண்டும் என்று சொல்லும்போது அவருடைய கையோடு உங்கள் கைகளை கோர்த்து தனியாக அழைத்து சென்று நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏற்றுக்கொண்டால் நல்லது, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் பொறுப்பு முடிந்தது என்று சொல்லி அடுத்த வேலையை பார்க்க போய்விடுங்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள்ட்ட நேரில் சொல்கிறது. ஏற்கனவே புறம் பற்றி சொன்னோமா? புறம் பேசுவதற்கான காரணம் நம்ம சம்பந்தப்பட்ட மனிதர்களிடத்தில் நேரடியாக சொல்வதற்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது, ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. அவர் ஏதாவது சொல்லிவிடுவார் என்கிற எண்ணம் இருக்கிறது. அதனால் நம்ம நினச்சா அவர் இல்லாத இடத்துல பேசுவோம். நேரடியாக சொல்லணும், அவ்வளோதான். இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை என்பது நேரடியாக சொல்வது. அவர் ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லாவிட்டால் பரவாயில்லை. அவர் ஏதாவது ஒரு விளக்கம் வச்சிருக்கலாம், அதுக்கு அவர் நம்மகிட்ட சொல்லலாம். இப்படி பரஸ்பரம் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் பேசிக்கொள்கிற போது அது பெரிய விஷயமாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை முபஷ்ஷிராக, நற்செய்தி சொல்லக்கூடியவராக, இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அனுப்பியிருக்கிறது. எதற்காக? இந்த சமூகம் திருந்துவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை நமக்கு ஆதரவாக, உற்சாகமூட்டும் விதமாக நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய ஒரு முள்குத்தினால் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார். உதவு செய்துவிட்டு இந்த துவாக்களை ஓதினால் விரும்புகிற சொர்க்கத்தின் 8 வாசல்கள் விரும்புகிற வாசல் வழியாக உள்ளே போகலாம் என்று சொன்னார். இப்படி சின்ன சிறிய அமல்களின் வழியாக பெண்ணும் பெரும் நன்மைகளை எட்டி பிடிக்கக்கூடிய வழிமுறைகளை சொன்ன அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் பாவங்களில் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதே, குறிப்பாக கடன் விஷயத்தில் ரொம்ப செஞ்சிருக்காங்க. ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குன்னா நீங்கள் உங்கள் தோழர்களுக்கு தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள் என்று அவங்க தொழ மாட்டாங்க. கடன் ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. கடன் வாங்கும் போதே இது நிறைவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாங்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொடுப்பதற்கான வழிகளை லேசாக்கி தருகிறார். கடன் வாங்கும் போதே ஒரு மனநிலை வரும் இல்லையா? இப்போ வாங்கும் பின்னால் பார்த்துக்கணும். இந்த மனநிலை இருந்தால் அதை கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. அப்போ தனி மனித விஷயத்திலும் இவ்வளவு கண்டிப்பு. அதற்கு பிறகு இஸ்லாமிய பைத்துல் மால் வந்த பிறகு, அவர்கள் வசதியான பிறகு அந்த கடனுக்கு அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கு பிறகு தொழுகை நடத்தியது. அச்சமூட்டுதலும் எச்சரிக்கை செய்வதும் சுப செய்தி சொல்வதும் இரண்டும் கலந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு அணுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டியிருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அணுவாக
நபிகள் நாயகம் சல்லல்லாஹு பின்பற்றுகிற போது நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் சிறக்கும், மறுமையிலும் அது வெற்றி பெறும். அதை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு கொண்டு வந்த சத்திய பாதையை அணு அணுவாக பின்பற்றி இந்த இரண்டு உலகத்தில் வெற்றி பெற்று அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மக்களாக, பிரியமான அடியார்களாக மாறுகிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா